வணக்கம். செய்திச் சுருக்கம். சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். வணிக சிலிண்டர் விலை உயர்வுக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: மக்களின் துயரை எண்ணி பார்த்து தீர்வு காணுங்கள். தேர்தலுக்கு முன்பே கணித்தது போல் தேர்தல் முடிந்தவுடன் வணிக சிலிண்டர் விலையை உயர்த்தி இருக்கிறது மத்திய பாரதிய ஜனதா அரசு. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது அதன் பலனை மக்களுக்கு அளிக்கவில்லை. இப்போது மேற்காசிய போர் என்ற நெருக்கடியை வைத்து மக்களின் நலனை எண்ணாமல் விலையை ஏற்றுவது சரியல்ல. இந்த சிலிண்டர் விலை உயர்வு ஏற்படுத்தும் தாக்கங்களை உணர்ந்து இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வணிக கேஸ் சிலிண்டர் விர் 4 மாதங்களில் இவ்வளவு உயர்வா? பட்டியல் போட்ட காங்கிரஸ் மோடி பற்றி விமர்சனம். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக வணிக கேஸ் சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 19 கிலோ எடை கொண்ட வணிக கேஸ் சிலிண்டரின் விலை இன்று ஒரே நாளில் 993 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி டில்லியில் 3071 ரூபாயாகவும், சென்னையில் 3237 ரூபாயாகவும் வணிக கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. அதே சமயம் வீட்டு சிலிண்டர்களுக்கான விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. வணிக சிலிண்டர் விலை உயர்ந்திருப்பதால் ஓட்டல்களில் உணவு விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விலை உயர்வை கண்டித்துள்ள காங்கிரஸ் கட்சி பிரதமர் மோடியை விலைவாசி உயர்வு நாயகன் என்று விமர்சித்துள்ளது. கடந்த 4 மாதங்களில் மோடி தலைமையிலான மத்திய அரசு வணிக சிலிண்டர் விலையை எவ்வளவு உயர்த்தியிருக்கிறது என்பதையும் காங்கிரஸ் பட்டியலிட்டுள்ளது. அதன்படி கடந்த ஜனவரியில் 111 ரூபாயும், பிப்ரவரியில் 50 ரூபாயும் உயர்த்தப்பட்ட வணிக சிலிண்டர் விலை மார்ச் மாதத்தில் 146 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி 218 ரூபாய் உயர்ந்த வணிக சிலிண்டர் விலை மே மாத தொடக்க நாளான இன்று 993 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 4 மாதங்களில் மட்டும் 1518 ரூபாய் வணிக சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டில் இன்னும் 8 மாதங்கள் மீதமிருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி சுட்டிக்காட்டி விமர்சித்துள்ளது. தேர்தல் முடிந்தவுடன் மோடி அரசு அனைத்து பொருட்களின் விலையை உயர்த்தும் என்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் அண்மையில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பண்டல் பண்டலாக கொக்கைன் மதிப்பை கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. மும்பையில் வேட்டை, அமித்ஷா பாராட்டு. மும்பையில் ரூபாய் 1745 கோடி மதிப்புள்ள கொக்கைனை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மும்பையில் ரூபாய் 1745 கோடி மதிப்புள்ள 349 கிலோ கொக்கைன் என்ற உயர்தர போதைப் பொருளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருளை இந்தியாவிற்குள் கடத்தி வர இருந்த சர்வதேச கும்பலின் சதித்திட்டத்தை அதிகாரிகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். போதைப்பொருள் கும்பலை ஒழிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சிறிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலை தொடர்ந்து கண்காணித்து அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மகத்தான செயலில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு என்னுடைய பாராட்டுகள் என அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த கொக்கைன் எந்த இடத்தில், எப்போது, எப்படி பறிமுதல் செய்யப்பட்டது என்பது குறித்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. பொதுவாக இதுபோன்ற மிகப்பெரிய கடத்தல் சம்பவங்கள் சரக்கு விமானம் அல்லது சரக்கு கப்பல் வழியாக இந்தியா வருவது வழக்கம். அதுபோன்றே இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவமும் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் முகமது சலீம் டோலா துருக்கியில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட சில நாட்களுக்குள் மும்பையில் இந்த மிகப்பெரிய பறிமுதல் சம்பவம் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் வலது கையாக செயல்பட்டவன்தான் முகமது சலீம் டோலா. முகமது சலீம் டோலா மீது இந்தியாவில் பல போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளில் பதுங்கியிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்தான். அவன் பிடிப்பட்ட சில நாட்களில் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலை இந்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் முறியடித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு எழுதுவோர் கூகுள் மேப்பை நம்ப வேண்டாம், தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தல். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு மே 3ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான ஹால் டிக்கெட்டும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்வுக்கான விரிவான வழிகாட்டுதல்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வு மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கிறது. சோதனை மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளுக்காக விண்ணப்பதாரர்கள் முன்கூட்டியே தேர்வு மையத்துக்கு வருவது அவசியம். எளிமையான ஆடைகளையே அணிந்து வர வேண்டும். சோதனையின் போது ஏதேனும் சந்தேகத்துக்குரிய மின்னணு சாதனங்கள் கண்டறியப்பட்டால் அவற்றை எடுத்துச் செல்ல அனுமதி கிடையாது.
பென்சில், பாக்ஸ், கைப்பைகள், பர்ஸ், காகிதங்கள் என எந்த ஒரு பொருட்களும் எடுத்துச் செல்லக்கூடாது. செல்போன், கால்குலேட்டர், கேமரா, எலக்ட்ரானிக் கடிகாரங்களுக்கு அனுமதி இல்லை. கூகுள் மேப்பில் சில தேர்வு மையங்கள் தவறாக காண்பிப்பதாக தெரிய வந்துள்ளது. எனவே தேர்வர்கள் தேர்வு மையங்களை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்ள வேண்டும். மதியம் 1:30 மணிக்குள் தேர்வு மையத்துக்கு தேர்வர்கள் வந்துவிட வேண்டும். அதன் பிறகு வருபவர்களுக்கு அனுமதி கிடையாது. போக்குவரத்து நெரிசல், மழை அல்லது வானிலைகளால் ஏற்படும் தாமதங்கள் நிலவினால் அதற்கான பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தாவேகா ஆபீஸுக்கு இரவில் தீ வைப்பு, பேனர்கள் கிழிப்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்டிருப்பவர் ரமேஷ். சட்டசபை தேர்தலுக்காக அந்தநல்லூர் ஒன்றியம் பெட்டவாய்த்தலை பகுதியில் இவரது தேர்தல் பணிமனை அலுவலகம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த அலுவலகத்திற்கு இன்று அதிகாலை மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனர்களும் கிழிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவினிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரமேஷ் தரப்பில் போலீசில் புகார் அளித்துள்ளனர். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும். ஓட்டு எண்ணும் மையத்தில் எனக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் எதிராக வன்முறை செயல்களை அரங்கேற்ற எதிர்க்கட்சிகள் திட்டமிடுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தாவேகா வேட்பாளர் ரமேஷ் கோரிக்கை வைத்துள்ளார். ஏப்ரல் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளோ? வாயை பிளக்க வைக்கும் சாதனை. உயர்ந்து கொண்டே போக காரணம் என்ன? இந்தியாவில் ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 2.43 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. 2017 ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை அமலுக்கு வந்தது. கடந்த ஏப்ரல் மாதம்தான் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஜிஎஸ்டி வசூல் உச்சத்தை தொட்டுள்ளது. 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2.37 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியிருந்தது. 2025 ஏப்ரலை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஏப்ரலில் 8.7% அதிகமாக ஜிஎஸ்டி வசூலாகியிருக்கிறது. ஒவ்வொரு மார்ச் மாதத்திலும் தொழில் நிறுவனங்கள் கணக்குகளை சரிபார்த்து முடிக்கும் என்பதால் வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் அதிகமாக இருக்கும். 2023 ஏப்ரலில் ஜிஎஸ்டி வசூல் 1.67 லட்சம் கோடியாக இருந்தது. அது முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரலில் கணிசமாக அதிகரித்து வந்த ஜிஎஸ்டி வசூல் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 2.43 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து புதிய சாதனை படைத்துள்ளது. கடந்த மார்ச் மாதமும் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 2.01 லட்சம் கோடியாக உயர்ந்தது. ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவரப்படும் தனிநபர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் பொருளாதார செயல்பாடுகள் அதிகரித்ததாலும் தாமாக முன்வந்து வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை உயர்ந்து வரும் காரணத்தாலும் ஏப்ரல் ஜிஎஸ்டி வசூல் புதிய உச்சம் தொட்டதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியது. ஏப்ரல் மாதத்தில் வசூலான 2.43 லட்சம் கோடியில் பெரும் பகுதி இறக்குமதி மூலம் கிடைத்துள்ளது. இறக்குமதிகள் மீதான ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 57,580 கோடி ரூபாயாக உள்ளது. உள்நாட்டு ஜிஎஸ்டி மூலம் ரூபாய் 1.85 லட்சம் கோடி கிடைத்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலையும் உயர்ந்துள்ளது. இதனால் இந்தியாவில் இறக்குமதியாகும் சரக்குகளின் மதிப்பு உயர்ந்த காரணத்தால் ஜிஎஸ்டி வரி வசூல் கூடியிருக்கிறது எனவும் வல்லுநர்கள் கூறினர். கடந்த ஏப்ரலில் ஜிஎஸ்டி வசூல் 2.43 லட்சம் கோடியாக உயர்ந்தாலும் ரீஃபண்ட் செய்யப்பட்ட தொகையும் அதிகரித்துள்ளது. ரூபாய் 31,793 கோடி ரீஃபண்ட் செய்யப்பட்ட காரணத்தால் கடந்த ஏப்ரல் மாதத்திற்கான நிகர ஜிஎஸ்டி வருவாய் ரூபாய் 2.11 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. பிரபல ரவுடிக்கு 50 வெட்டு, கண்ணீர் விட்டு கதறிய நண்பர்கள். புதுச்சேரி கடலூர் எல்லையில் பதற்றம். கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் அருகே தாடிநத்தம் கிராமம் உள்ளது. இங்குள்ள வயல்வெளி பகுதியில் ஒரு இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக தூக்கணாம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக
விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் கொல்லப்பட்டவர் புதுச்சேரியில் உள்ள கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த புகழேந்தி என அடையாளம் காணப்பட்டது. புகழேந்தி புதுச்சேரியில் பிரபல ரவுடியாக வலம் வந்தவர். 4 கொலை வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் அவர் மீது இருப்பது தெரியவந்துள்ளது. ரவுடி கும்பல்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் புகழேந்தி கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் கூறினர். புகழேந்தி உடலில் 50க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்கள் இருந்தன. கொடூரமாக வெட்டி இருப்பதால் உடல் சிதைந்த நிலையில் கிடந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜெயக்குமார் சென்று விசாரணை நடத்தினார். புகழேந்தி வசித்த புதுச்சேரி கிருமாம்பாக்கத்துக்கும் சடலம் கிடந்த தாடிநத்தம் கிராமத்துக்கும் 8 கிலோமீட்டர் தான் இடைவெளி. அதனால் புகழேந்தியை கடத்தி வந்து வெட்டி கொலை செய்தார்களா அல்லது புதுச்சேரியிலேயே வெட்டி கொன்றுவிட்டு சடலத்தை கடலூர் கிராமத்தில் வீசிவிட்டு சென்றார்களா என தெரியவில்லை. கொலைக்கான பின்னணி என்ன என்பது முழு அளவில் தெரியவில்லை. ஆனால் அவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும்போது இதன் பின்னணியில் பெரிய ரவுடி கும்பல் இருப்பது தெளிவாக தெரிகிறது என போலீசார் தெரிவித்தனர். புகழேந்தி கொல்லப்பட்டதை அறிந்த அவரது நண்பர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். நண்பனின் உடலை பார்த்து அவர்கள் கதறி கதறி அழுதனர். அவர்களிடமும் புகழேந்திக்கு திருமணமாகவில்லை, அதனால் காதல் விவகாரம் எதுவும் இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரிக்கின்றனர். போலீஸ் விசாரணைக்கு குந்தகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் புதுச்சேரி ரவுடி உடலை திட்டம் போட்டு கடலூரில் கொண்டு வந்து போட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ரவுடி புகழேந்தி கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் கடலூர் புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.